Okay, ma. Yesterday continuation, ma. Sequence lemma. What is the sequence? Already I seen the statements. சரிம்மா yesterday continuations மா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட் இதோட ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா let x be a topological space நம்ம கொடுத்துருக்காங்க x be a topological space let x contain x ன்னு சொல்லியிருக்காங்க if there is a sequence of points of a converging to x ன்னு சொல்லியிருக்காங்க then x belongs a bar the converse hold if x is metriceable சொல்லியிருக்காங்க சரி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னா கன்வர்ஜிங் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தென் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் ஏ பார்னு சொல்லியிருக்காங்க எப்போ கன்வர்ஜன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் ஏ பாராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க த கான்வர்ஸ் வோல்ட் இஃப் எக்ஸ் இஸ் மெட்ரிசபிள் சொல்லியிருக்காங்க சரியா அப்போ அந்த கான்வர்ஸ் பார்ட் வோல்ட் ஆச்சுன்னா தான் உனக்கு வந்து எக்ஸ் வந்து மெட்ரிசபிள் சொல்லியிருக்காங்க சரியா அதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க சப்போஸ் எக்ஸ்என் டென்ஸ் டு எக்ஸ் வேர் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏ ஃபார் ஆல் என் தென் எவ்ரி நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ் கண்டைன்ஸ் யூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்னு சொல்லியிருக்காங்க மா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க சப்போஸ் xn tends to x where xn belongs to capital A for all n then every neighborhood u of x contains u point of A ன்னு சொல்லியிருக்காங்க definition of convergence சரியா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கன்வர்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்கம்மா எக்ஸன் வந்து டென்ஸ் டு எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சரியா வேர் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏ ஃபார் ஆல் என் தென் எவ்ரி நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரியா நெய்பர்ஹுட் பாயிண்ட் வந்து யூ ஆஃப் எக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டைன்ஸ் யூ பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன் ஆஃப் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா மைனஸ் எக்ஸ்என் வந்து எப்போ டென்ஸ் டு எக்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க where xn belongs to A for all n then every neighborhood u of x ன்னு சொல்லியிருக்காங்க contains u point of A definition of convergence ன்னு சொல்லியிருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு எஸ்டே கண்டினியூஷன் தான் இது சரியா சப்போஸ் தட் எக்ஸ் இஸ் மெட்ரிசபிள் and x belongs capital A bar let D be a metric for topology of x நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு சப்போஸ் தட் எக்ஸ் வந்து எப்போ மெட்ரிசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் ஏ பார்னு சொல்லியிருக்காங்க லேட் டி பி ஏ மெட்ரிக் ஃபார் தி டோபாலஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லியிருக்காங்க டிபிஏ மெட்ரிக் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ தான் நமக்கு வந்து மெட்ரிக் சபிள் சொல்லியிருக்காங்க சரியா டோபாலஜி டி வந்து மெட்ரிக் ஃபார் த டோபாலஜி எக்ஸில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் இஸ் மெட்ரிசபிள் சொல்லியிருக்காங்க ஃபார் ஈச் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னு சொல்லியிருக்காங்க சரி அதில் இருக்கிற பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டேக் தி நெய்பர்ஹுட் பவுண்டட் டின்றது மெட்ரிக்கு bounded D metric of x comma yn சொல்லியிருக்காங்க of radius yn of x சொல்லியிருக்காங்க சரியா அதில் இருக்கிற அந்த பவுண்டட் வந்து என்னமா சொல்லியிருக்காங்க d of x comma yn சொல்லியிருக்காங்க of radius yn of x சொல்லியிருக்காங்க அதில் இருக்கிற yn of x வந்து என்னமா சொல்லியிருக்காங்க neighborhood of radius x சொல்லியிருக்காங்க சரியா என்ன கொடுத்துருக்காங்க பவுண்டட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் ரேடியஸ் ஒய்என் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குது பவுண்டட் வந்து எக்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது சூஸ் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அதோட ரேடியஸ் வந்து ஒய்என் வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது சூஸ்
xn to be a point of its intersecting with ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இருக்கிற எக்ஸன் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸன் சூஸ் பண்ணுறோம், அதோட பாயிண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இன்டர்செக்டிங் வித் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதை இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து இன்டர்செக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் ஏ பார்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, கிளைம் நம்ம சொல்லியிருக்காங்க. கிளைமில் எக்ஸன் டென்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை கிளைம் பண்ணுறோம். let u be an open set containing xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, யூன்றது ஓப்பன் செட்டு சொல்லியிருக்காங்க. அந்த யூ வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. there exists some epsilon ball bounded d of x, epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அது பவுண்டட் வந்து இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸன் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎன் ஓப்பன் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. there exists epsilon ball bounded of x, epsilon there exists bounded of x, epsilon contain uன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. we choose n there exists 1 divided by n less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என் வந்து எப்போ லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை கேபிட்டல் என்ன இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து என்ன சொல்லணும், நம்ம லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நவ் xi பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x, 1 பை கேபிட்டல் என் ஃபார் ஆல் ஐ கிரேட்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் xi பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x, 1 டிவைடட் பை கேபிட்டல் என்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த எக்ஸ் வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, நமக்கு எக்ஸ்ஐன்னு எடுக்கும்போது ஐக்கு வந்து என்னமா சொல்லணும், எக்ஸட் ஐ வந்து என்ன சொல்லணும், நம்ம 1 2 3 எக்ஸட்ரா என்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி, நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க, என் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1 டிவைடட் பை கேபிட்டல் என்ன இருந்துச்சுன்னா மட்டும்தான் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா, அதே வந்து எக்ஸ்ஐ I வந்து சொல்லணும் 1 2 3 etc. n belongs to bounded of x, 1 divided by n for all I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, d of x, xi less than 1 divided by capital N for all I greater equal to capital N, that is equal to d of x, xi less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, I equal to 1 2 3 etc. capital N சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். d of x, xi less than epsilon for all I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லுவாங்க. that is xi belongs to bounded of x, epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. for all I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. that is equal to d of x, xi less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. for all I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, that is xi belongs to bounded of x, epsilon for all I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, that is xi belongs to bounded of x, epsilon for all I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. I வந்து நம்ம சொல்லிக்கணும், நம்ம 1 2 3 etc. capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, that is xi belongs to uன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. I greater equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, therefore xn tends to x சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. hence the proof. சரியா, let f from x to y if the function f is continuous, then for convergent sequence xn tends to x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, the sequence f of xn that is equal to f of x converges the converse odd if x is metriceable. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா let f from x to yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். if the function f வந்து எப்போ கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா then for convergent sequence வந்து xn tends to x இருந்துச்சுன்னா மட்டும்தான் உனக்கு வந்து f வந்து கண்டினியூஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா,
the sequence f of xn that is equal to f of x converges the converse mode if x வந்து மெட்ரிசபிள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, எப்போ கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிவன் xn tends to x. To prove f of xn tends to x, let v be an neighborhood of f of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xn tends to xனா f is continuous சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of xn tends to x, f of x let v be an neighborhood of f of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f inverse of x. f inverse of x is a neighborhood of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ f inverse of v வந்து நம்ம சொல்லியிருக்காங்க neighborhood of x ன்னு சொல்லியிருக்காங்க. since f is continuous, since xn tends to x, there is an capital N, there exists xn belongs to f inverse of v for all n greater equal to capital N சொல்லியிருக்காங்க. since நம்ம சொல்லியிருக்காங்க xn tends to x சொல்லியிருக்காங்க, there is an capital N, there exists xn வந்து நம்ம சொல்லியிருக்காங்க belongs to f inverse of v சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம f வந்து எப்போ கண்டினியூஸ் சொல்லியிருக்கோம் xn tends to xன்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போது இதில் இருக்கிற அந்த f inverse of v நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்போது அதுவும் வந்து xn belongs to f inverse of vன்னு சொல்லியிருக்காங்க for all n greater equal to capital N சொல்லியிருக்காங்க. that is equal to f of xn belongs to vன்னு சொல்லியிருக்காங்க for all n greater equal to capital N, small n greater equal to capital N சொல்லியிருக்காங்க. therefore f of xn tends to f of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? given suppose that convergence sequence condition is satisfied. சரியா? சப்போஸ் இது வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் பார்ட் எடுக்கிறோம். கான்வர்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன எடுப்போம்னா கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நம்ம டு ப்ரூவ் என்ன பண்ணோம், நம்ம f from x to y is continuous சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். let a contain xன்னு சொல்லியிருக்காங்க. claim f of a bar contain f of a whole bar. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் வந்து எப்போ கிவனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f from x to y is continuous சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let a contain xன்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of a bar contain f of a whole barன்னு சொல்லியிருக்கோம். let f of x belongs to f of a whole barன்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்போ அதில் x belongs என்னம்மா நமக்கு இப்போது a bar. சரியா? அப்போது நம்ம f of x வந்து belongs to f of a barன்னு எடுத்திங்கன்னா அப்போ x belongs a bar. சரியா? நம்ம சொல்லியிருக்காங்க there is a sequence xn of a point a converges to x ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ xn வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ x belongs a bar இருந்துச்சுன்னா அப்போ சீக்வன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம xn பாயிண்ட் வந்து ஏல இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது வந்து எது கன்வர்ஜஸ் சொல்லியிருக்காங்க x. சரியா? by assumption f of xn tends to f of x ன்னு சொல்லியிருக்காங்க where f of xn belongs to f of a ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா f of x வந்து அதில் இருக்கிற x வந்து நம்ம சொல்லியிருக்காங்க belongs to a. ஏன்னா a பாயிண்ட் a வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம converges to xன்னு சொல்லியிருக்கனால f of xn belongs to f of a. since f of xn belongs to f of a, f of a belongs to f of a whole bar. therefore the f of a bar contained in f of a whole bar சொல்லியிருக்கோம். hence the proof.
சரியா நெக்ஸ்ட்டு ஒரு லெம்மாவை பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இன் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஆர் product of script r into the r, also the quotient operations is continuous on script r product of r minus of set of all 0 ன்னு சொல்லியிருக்காங்க into script r ன்னு சொல்லியிருக்காங்க. சரி இதில் 3 ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். From r product of r into r, r ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிசபிள் தான் rன்னு சொல்லுவோம். சரியா இன்ட்டு r ஆல்சோ அதோட கோஷன்ட் ஆப்ரேஷனும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கோஷன்ட் ஆப்ரேஷனும் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் இன்ட்டு ஸ்கிரிப்ட் r. சரியா ப்ரூஃப் the matrices d and r are defined as follows. சரியா d of a comma b that is equal to a minus b on script r ன்னு சொல்கிறோம். d of a comma b that is equal to a minus b on script r. d of a comma b that is equal to a minus b on script r and del of x comma y comma x naught comma y naught that is equal to maximum of modulus of x minus x naught into modulus of y minus y naught on script r square எழுதுறோம். சரியா இதில் இருக்கிற அந்த del of x comma yயும் x naught comma y naught கம்பைன் பண்ணி மேக்ஸிமமாக கொடுத்துருக்கோம் நம்ம. சரியா இப்போ மேக்ஸிமம் ஆஃப் modulus of x minus x naught comma modulus of y minus y naught on script r square. ஏன்னா ரெண்டு மாடுலஸ் எடுத்துருக்கனால இதுக்கு ஒரு மாடுலஸ் ஆர் இதுக்கு ஸ்கிரிப்ட் ஆர் ரெண்டு ஸ்கிரிப்ட் ஆர் இருக்கனால அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். சரி அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ் script r into script r that is equal to r is continuous, let x comma y into r into script r and epsilon greater than 0 take d equal to epsilon by 2 ன்னு சொல்கிறோம். சரியா டெல்லோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் டிவைடட் பை 2. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் டெல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் லெஸ் தென் டெல் தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2ன்னு சொல்கிறோம். சரியா அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del of x comma y naught நம்ம என்ன given சொல்லிட்டு எடுத்தோம் நம்ம maximum of modulus of x minus x naught into y minus y naught less than epsilon by 2 that is equal to modulus of x minus x naught plus y minus y naught less than epsilon by 2 plus epsilon by 2 d of x plus y comma x naught plus y naught less than epsilon சொல்கிறோம். d of x plus y comma x naught plus y naught இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் இதை அதையும் கம்பைன் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய் நாட். அப்போ இந்த எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு தனியாக வெளியே எடுத்துருக்கோம், நம்ம மாடுலஸ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் டேர்ம் தனியாக. அப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஒரு டேர்ம் சரியா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் y minus y naught. இப்போ modulus of x minus x naught வந்து என்ன மாட்டோம் நம்ம epsilon by 2 plus epsilon by 2. இப்போ 2 epsilon divided by 2 போட்டிங்கன்னா less than epsilon சொல்கிறோம். சரியா del of x comma y comma x naught comma y naught less than del. இப்போ del வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம less than epsilon சொல்கிறோம். ஓகேவா அப்போது ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ஆர் அப்போ வந்து என்னம்மா சொல்கிறோம் நம்ம prove that. அப்போ இது என்ன சொல்லணும் நம்ம ஸ்கிரிப்ட் ஆர் இன்ட்டு ஸ்கிரிப்ட் ஆர் டென்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் மைஸ் கண்டினியூஸ் சொல்கிறோம். அப்போ மெட்ரிசபிள் சொல்லலாமா லெஸ் தென் எப்சிலான் வந்ததுன்னா இது வந்து கண்டினியூஸ். லெட் 3 del into minimum of c divided by modulus of x naught plus modulus of y naught plus 1 comma root of e and 0 less than epsilon less than 1. Let del of
x, y, x நாட் y நாட் லெஸ் தென் 3 டெல்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு அது என்னவா சொல்லலாம் நம்ம டெல் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி இப்போ தியரம்லேயே பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் டெல் ஆஃப் முன்னாடியில் அந்த ப்ரூவ்லேயே ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் தேர்ட் லைனில் இருக்குது பாருங்கள், அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போது டெல் ஆஃப் என்னமா சொல்லலாம் நம்ம லெட், இப்போ அது என்ன சொல்லலாம் நம்ம டெல் ஆஃப் எக்ஸ் y எக்ஸ் நாட் y நாட் லெஸ் தென் 3 டெல்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெல் ஆஃப் எக்ஸ் y எக்ஸ் நாட் y நாட் வந்து எப்படி எழுதலாம் நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோம் நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பில். இப்போ அப்போ அது என்னம்மா சொல்லலாம் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் y மைனஸ் y நாட் லெஸ் தென் 3 டெல்னு சொல்லிட்டு சொல்லலாமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இங்கே இருந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம டெல் ஆஃப் எக்ஸ் y எக்ஸ் நாட் y நாட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் y நாட் லெஸ் தென் 3 டெல்னு சொல்லிட்டு சொல்லலாமா. அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம என்ன சொல்லி எழுதலாம், நம்ம இங்கே இருக்கிற டேர்மை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி எழுதலாம் நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் 3 டெல்னு சொல்லலாமா. அதே மாதிரி இந்த டேர்ம் என்ன சொல்லலாம் நம்ம மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் y நாட் லெஸ் தென் 3 டெல்னு சொல்லிட்டு சொல்லலாமா. அப்போது இது வந்து நம்ம சொல்லலாம் நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் மினிமம் ஆஃப் நம்ம சொல்லலாம் நம்ம சி லெஸ் தென் modulus of x minus x naught plus modulus of y naught plus 1 இது வந்து எங்கே இருக்குதுமா, இது இங்கே இருக்கிற டேர்ம் சரியா. அந்த 3 டெல்லோட வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் சொல்லியிருக்கோம் சரியா. அந்த மினிமம் இருக்கிற வேல்யூ வந்து தனித்தனியாக எழுதியிருக்கோம், மினிமம்குள்ளே இருக்கிற வேல்யூவை சரியா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கம்மா, இங்கே என்ன சொல்லியிருக்கோம் மாடுலஸ் ஆஃப் இது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். ஆர் அதர்வைஸ் மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் y நாட் லெஸ் தென் ரூட் ஆஃப் எப்சிலான் சொல்லியிருக்கோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு, இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் எப்சிலான் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட் சொல்லிட்டோம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் y நாட் லெஸ் தென் எப்சிலான் பை மாடுலஸ் ஆஃப் y நாட் சொல்கிறோம் சரியா. அப்போ கீழே இருக்கிற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டை வந்து ஒரு டேர்மோட நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சரி. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் y நாட் மாடுலஸ் ஆஃப் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் y மைனஸ் y நாட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் y நாட் சரியா. அப்போ ஒரு டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கம்பைன். இது என்னன்னா இது வந்து என்ன எப்படி எழுதியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு a இன்ட்டு பி நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சி நெக்ஸ்ட்டு ஏடின்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா. இஸ் லெஸ் தென் இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு அப்புறம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இதோட வேல்யூ என்னம்மா உனக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன நமக்கு எப்சிலான் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய் நாட் எப்சிலான் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஒய் நாட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இதுக்கு என்னம்மா இருக்குது நமக்கு இதோட வேல்யூ என்ன நமக்கு இதே மாதிரி இதோட வேல்யூ என்ன இருக்கோ அது எழுதியிருக்கோம். ஓகேவா. லெஸ் தென் எப்சிலான் ப்ளஸ் எப்சிலான் ப்ளஸ் எப்சிலான் அப்போ எத்தனை எப்சிலான் வருது நமக்கு 3 எப்சிலான்ஸ் வருதா. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் டி ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம xy எக்ஸ் நாட் ஒய் நாட் சரியா. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா டியில் எடுத்துருக்கோம். ஓகேவா. அப்போ டி ஆஃப் xy எக்ஸ் நாட் ஒய் நாட் மாடுலஸ் ஆஃப் xy மைனஸ் எக்ஸ் நாட் ஒய் நாட்ன்றது சரியா. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்னா பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அங்கே இருக்கிற டேர்ம் இதுக்கு முன்னாடி நம்ம 3 எப்சிலான் எப்படி வந்துச்சு இல்லையா அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மோட ஒன்று மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சரியா. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் நாட் ப்ளஸ் x naught y minus x naught y
மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக நம்ம ஓகேவா? அப்போது therefore del of xy x நாட் y நாட் less than 3 delன்னு சொல்லியிருக்கோம். அப்போது d of xy x நாட் y நாட் less than 3 epsilon சொல்லிட்டு எழுதியிருக்கோம். therefore நம்ம சொல்லியிருக்கோம் x from script r is metrifiable இல்லையா? script r into script r is metrifiable continuous சொல்லியிருக்கோம். Similarly we can prove that script r into script r of set of all 0 is r is continuous சொல்லியிருக்கோம். ஓகேவா? Definition: let fn from x to y be sequence of functions from the set x be the metric space y சொல்லியிருக்கோம். let d be metric for y then நம்ம சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. f1 வந்து எப்போ கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டு த ஃபங்க்ஷன்ஸ் f from x to y is given epsilon greater than 0. There exists a integer capital N. There exists d of f of n of x, f of x வந்து நம்ம சொல்லியிருக்காங்க less than epsilon சொல்லியிருக்காங்க. For all n greater than equal to capital N and for all x in capital X சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரியா? நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு f1 வந்து நம்ம சொல்லியிருக்காங்க x tends to y சொல்லியிருக்காங்க. be the sequence of functions சொல்லியிருக்காங்க from the set x சொல்லியிருக்காங்க is a metric space சொல்லியிருக்காங்க. let d வந்து எப்போ metric for y அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 வந்து converges uniformly to the function எப்போ கன்வர்ஜஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா என்னம்மா சொல்லியிருக்காங்க f1 வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா f from x to y வந்து given epsilon greater than 0ன்னு சொல்லியிருக்காங்க. there exists integer capital N சொல்லியிருக்காங்க. அப்போ d of fn of x f of x less than epsilon சொல்லியிருக்காங்க. சரியா? எப்போ சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் d வந்து f1 of x f of x வந்து less than epsilon இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து கன்வர்ஜஸ் சொல்லியிருக்காங்க. for all n greater equal to capital N சொல்லியிருக்காங்க. for all x in capital Xன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சரியா? இதுவரை ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு அடுத்து இருக்கிறத பார்ப்போம். ஓகேவா? சரியா? இதுக்கு அடுத்த தியரம் என்னம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் லிமிட் தியரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அது ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்போ பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? என்னம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் லிமிட் தியரம். சரி, நேமிங் தியரம் இது. சரி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 6 மார்க் கொஷின். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 6 மார்க் கொஷின். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். லெட் fn from x to y be a sequence of continuous function from the topological space x to the metric space y. சரியா? இடமா சொல்லியிருக்காங்க டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரியா? அதுக்கு எஃப் ஆஃப் எஃப்என்னும் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது எஃப் இஸ் சரியா? எஃப் ஆஃப் என் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதே வந்து எஃப்என் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு எஃப்னு சொல்கிறோம். தென் எஃப் இஸ் continuous. Okay, up to this we concluded. Okay, next class we will see. Okay, thank you ma. Chariya, up to this you have any doubt you can ask. Okay.